அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. அரசு நிறுவனங்களுக்கு கோப் குழு விடுத்துள்ள எச்சரிக்கை. அதிகாலையில் இலங்கையை உலுக்கிய துப்பாக்கிச்சூடு, வெளியான பகீர் தகவல்கள். நாட்டில் பல வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு, கண்டுகொள்ளாத சுகாதார அமைச்சர். யாழ் நோக்கி பயணித்த லோரி விபத்து, இளைஞன் பலி. வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கும் விசேட தினம் நாளை. வெப்பநிலை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மழைநீர் தேங்கி நின்ற குழியில் விழுந்து 1 வயது குழந்தை உயிரிழப்பு. தேர்தல் சட்டத்தை மீறிய 28 வேட்பாளர்கள் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீ தலதா மாளிகையின் பல் நினைவு சின்ன கண்காட்சிக்காக விடுமுறை வழங்கப்பட்டிருந்த பாடசாலைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மீண்டும் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி நகரிலும் அதை அண்டிய பகுதிகளிலும் மூடப்பட்டிருந்த 24 பாடசாலைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் திறக்கப்படும் என்று மத்திய மாகாண தலைமை செயலாளர் தெரிவித்துள்ளார். அதேவேளை போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு வசதிகளை வழங்கப்படும். மேலும் 37 பாடசாலைகளை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மீண்டும் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொது நிறுவனங்களின் ஊழல் செய்பவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர பொது நிறுவனங்கள் தொடர்பான நாடாளுமன்ற குழு முடிவு செய்துள்ளது. முன்னதாக கோப் குழு அனைத்து நிறுவனங்கள் தொடர்பான பொதுவான அறிக்கையை மட்டுமே நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்ததாகவும், அரசு நிறுவனங்களில் ஊழல் குறித்து பரிந்துரைகளை வழங்குவதை தவிர வேறு எந்த நடவடிக்கையும் குழு எடுக்கவில்லை என்றும் குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி வரலாற்றில் முதல் முறையாக ஊழல் மற்றும் முறைகேடுகள் நடைபெறும் அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் தனித்தனி கோப்புகளை தயாரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் சட்ட நடவடிக்கை எடுப்பது எளிதாக இருக்கும் வகையில் அனைத்து ஆதாரங்களையும் உள்ளடக்கிய கோப்புகளை தயாரிக்க நம்புவதாகவும், எதிர்காலத்தில் கோப்புகளை தயாரிக்க ஒரு சட்ட அதிகாரி நியமிக்கப்படுவார் என்றும் கோப் குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். கட்டுநாய்க்கு கினோடியன பகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 29 வயதான உதார சதுரங்க என்ற இளைஞர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று அதிகாலை குறித்த இளைஞர் தனது வீட்டில் இருந்த பொழுது இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியுள்ளார். முதற்கட்ட விசாரணைகளில் அடையாளம் தெரியாத 2 துப்பாக்கிதாரிகள் T56 துப்பாக்கியை பயன்படுத்தி 2 முறை சுட்டதாக தெரிய வந்துள்ளது. காயமடைந்த இளைஞர் வட்டிக்கு பணம் வழங்குவது மற்றும் பல வணிக நிறுவனங்களை நடத்தி வருபவர் என தெரிவிக்கப்படுகிறது. இவர் தனது தந்தையுடன் வீட்டிலுள்ள அறையில் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது மோட்டார் சைக்கிளில் வந்த 2 துப்பாக்கிதாரிகள் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளனர். காயமடைந்த இளைஞர் முதலில் மினுவாங்குடை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கம்பகா பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவ இடமான வீட்டு அறையில் இருந்து 2 வெற்று துப்பாக்கி தோட்டா உரைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. நாட்டில் 120 வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அரசு மருந்தாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மருந்து உற்பத்தி தொடர்பான நிபுணத்துவம் கொண்ட தரப்பினரின் பற்றாக்குறையின் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் பல பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. எனினும் அவை தொடர்பில் கலந்துரையாடுவதற்கெனும் தற்போதைய சுகாதார அமைச்சர் தயாராக இல்லை என அரசு மருந்தாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். கண்டி யாழ்ப்பாண வீதியில் போவத்த பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞன் ஒருவன் உயிரிழந்துள்ளதாக கெகிராவை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. தம்புள்ளையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த லோரி ஒன்று எதிர் திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தின் போது மோட்டார் சைக்கிளின் செலுத்துனரும் பின்புறத்தில் அமர்ந்திருந்த நபரும் படுகாயமடைந்துள்ள நிலையில் கெகிராவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர்.
உயிரிழந்தவர் ஆடுராதபுரம் மரதன் கடவள பிரதேசத்தைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞன் ஆவார். இது தொடர்பில் கெகிராவை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் விசேட தினமாக நாளை அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை வீடுகளுக்கு விநியோகிக்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் குறித்த காலப்பகுதிக்குள் வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொள்ளாதவர்கள் தமக்குரிய அஞ்சல் அலுவலகத்துக்கு சென்று அடையாளத்தை உறுதிப்படுத்தி பெற்றுக்கொள்ள முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். பல பகுதிகளில் வெப்பநிலை நாளை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இன்று மாலை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அந்த திணைக்களம் இதனை குறிப்பிட்டுள்ளது. கிழக்கு வடமத்திய மாகாணங்கள் மற்றும் மொனராகலை, ஹம்பாந்தோட்டை, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா மற்றும் குருநாகல் மாவட்டங்களின் சில பகுதிகளில் வெப்பச்சூட்டன் அதாவது மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கக்கூடும் என்று அந்த திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. தென்னியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காக்காமுனை கோழிமுட்டை கரச்சி பகுதியில் மழைநீர் தேங்கி நின்ற குழியில் விழுந்து 1 வயது நிரம்பிய குழந்தை உயிரிழந்துள்ளது. இந்த துயர சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. 1 வயதும் 2 மாதங்களும் நிரம்பிய குடும்பத்தின் ஒரே ஒரு மகனான முகமது ஜயான் மிசார் என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. வீட்டு முற்றத்தில் தனது தொட்டிலுக்கு அருகில் விளையாடி கொண்டிருந்த பொழுது இந்த குழந்தை வீட்டுக்கு முன்னால் மழைநீர் தேங்கி நிற்கின்ற குழிக்குள் சென்று விளையாட முற்பட்ட போதே இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் பெய்த மழை காரணமாக தற்போது இந்த பகுதியில் நீர் தேங்கி நிற்பது குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி சபை தேர்தல் சட்டங்களை மீறியமை மற்றும் தேர்தலுடன் தொடர்புடைய ஏனைய குற்றங்கள் தொடர்பில் 28 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் இதுவரை 330 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன என்று போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. அதன்படி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் 259 முறைப்பாடுகளும் தேர்தலுடன் தொடர்புடைய ஏனைய குற்றங்கள் தொடர்பில் 71 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன. இந்நிலையில் தேர்தல் சட்டங்களை மீறியமை மற்றும் தேர்தலுடன் தொடர்புடைய ஏனைய குற்றங்கள் தொடர்பில் 28 வேட்பாளர்களும் 111 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேர்தல் நடவடிக்கைகளுக்காக சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்ட 26 வாகனங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன என்றும் போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.